தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் தீஞ்சுவையாய் என் புத்திக்குள் வீற்றிருக்கும் முத்திக்கனியாம் மூவாத செந்தமிழுக்கு முதல் வணக்கம். இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கின் வாயிலாக தொடர்ந்து 6 மாத காலங்களாக திருவேரக நிரோட்டக யமக அந்தாதி, அதிலும் குறிப்பாக திருவேரக ஓரெழுத்து நிரோட்டக யமக அந்தாதி என்ற அரிய வகை நூலினை பற்றி இறையருளால் தொடர் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வினில் முதல் துவக்கத்திலிருந்து நூலினது அமைப்பு, நூலினது சிறப்பு, தலைவியின் நிலை, அகத்துறையில் பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய நிலை போன்ற அனைத்தையும் நாம் சிந்தித்து கொண்டே வருகின்றோம். அப்படி சிந்திக்கின்ற போது திருவேரகத்தில் இருக்கக்கூடியவனாகிய எம்பெருமான் முருகனின் சிறப்பினை எவ்வாறெல்லாம் எடுத்துரைக்கின்றார்கள். இந்நூலின் வாயிலாக ஓரெழுத்து கொண்டு பாடலினை அமைத்து, ககரம் என்ற ஓரெழுத்தினை கொண்டு பாடலை அமைத்து, இதழ் ஒட்டாத யமக அந்தாதியாக எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டும் கேட்டு மகிழ்ந்து கொண்டும் இருக்கின்ற தருணத்தில் இன்றைய நிகழ்வில் அந்நூலில் இருக்கின்ற அடுத்த சில பாடல்களை காண இருக்கின்றோம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவுவார் வராதே வினை, மேவ வராதே வினை. செந்தில் நகர் இருக்கக்கூடியவனான முருகபெருமானை நினைந்து திருநீறு பூசி மகிழ்வோருக்கு எவ்வகையிலும் வினை வந்து சேராது என்று குறிப்பிடக்கூடிய பாடலை நிகழ்வின் துவக்கமாக அமைத்து இன்றைய பொழிவிற்குள் செல்லலாம். அகத்துறையில் அமைந்திருக்கின்ற பாடலில் தலைவியினது நிலை, தலைவியை குறித்து தோழி எடுத்துரைக்கின்ற நிலை, இப்படியெல்லாம் பாடல்கள் அமைந்து சிறப்பினை தருகிறது. அவ்வகையில் அன்னத்தை தூதாக அமைப்பது போன்ற பாடல். அன்னத்தை தூதாக அமைப்பது என்று குறிப்பிட்டால், நமக்கு தமிழில் அமைந்திருக்கக்கூடிய சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தூது. அந்த தூது இலக்கியத்தின் சிறப்பானது நூலில் பல்வேறு இடங்களில் சுட்டப்பெற்றிருந்தாலும், இங்கு அன்னப்பறவைகளை தூது விடுக்கும் நிகழ்வாக அணங்காள் கத்திக்கு அத்திக்கு, கத்திக்கும் அத்திக்கும், கத்தி என்றால் வாளையும் அத்தி என்றால் கடலையும் குறிப்பிட்டு, ஐயிற்கு ஒத்த கண்களை உடைய, அயில் என்று குறிப்பிடுவது வேலுக்கு ஒத்த கண்களை உடைய. நாம் முன்னமே கூறியிருந்தபடி ஒவ்வொரு பாடலின் துவக்கமும் ககர வரிசையிலேயே துவங்குகிறது. பாடலின் துவக்கம் மட்டுமன்று, 4 வரிகளிலும்
ககர வரிசையிலேயே அமைகின்றது. கத்திக்க, திக்கனை, தாளென், அணங்கால், களரீர், கத்துங்கள், அதுக்கு தான் களரீர் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு வள்ளுவத்தில் இடம்பெற்றிருக்கும் அல்லவா, நவிழ்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. ஒரு நூலினை ஒரு முறை படிக்கின்ற போது கிடைக்கின்ற அனுபவம் மீண்டுமாக அந்நூலினை படிக்கின்ற போது வேறு பல கோணங்களில் புதிய பரிணாமங்களை நமக்கு தரும். அதனை போன்று அணங்கால் களரீர் என்று பாடல் துவங்கப்படுகிறது. அணங்கால் என்றால் அன்னங்களே என்று அழைத்து தலைவியை பற்றி குறிப்பிடுகிறார். அன்னங்களே, திருவேரகம் என்னும் அருமையான மலையினை அடைந்து அங்குள்ள கந்தசாமி ஆகிய தெய்வத்திடம், அக்கந்தசாமி ஆகிய தெய்வத்திடம் என்று குறிப்பிடுகின்ற போது எதனை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தால், திருமால் வணங்கக்கூடிய, நமக்கு முருகனை பற்றி குறிப்பிடுகின்ற இடங்களில் எல்லாவற்றிலும் திருமாலுக்கு நெருக்கமாக இருப்பவன், திருமாலின் மருமகனாக இருக்கக்கூடியவன், சிவபெருமானின் மைந்தனாக இருக்கக்கூடியவன் என்றெல்லாம் ஆங்காங்கு சிவபெருமானை பற்றியும் திருமாலை பற்றியும் குறிப்புகள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன. அவ்வகையில் இங்கு இப்பாடலில் திருமாலை குறிப்பிடுகின்ற போது அகல்யை சாப விமோச்சனம் பெற்ற நிகழ்வு சுட்டப்பெறுகிறது. அகல்யைக்கு தன்னுடைய பாதம் பட்டதனால் விமோச்சனம் அளித்த திருமாலின் மருமகனே மருகனே என்று வணங்குகிறார். அகல்யை சாப விமோச்சனம் என்று குறிப்பிடுகின்ற போது நமக்கு கம்பராமாயணத்தில் இடம்பெறக்கூடிய அகல்யையின் சாப விமோச்சன கதை, எவ்வாறு ராமனது பாதம் பட்டதனால் கல்லாக கிடந்த அகல்யை பெண்ணுரு கொள்கின்றாள். அங்கு கௌதம முனிவரிடம் எப்படி சாபம் பெற்றால், இந்திரன் கணவனை போன்று வந்ததனால் முனிவரிடம் சாபம் பெறுகின்றாள். அப்படி சாபம் பெற்றபோது அச்சாபத்திற்கு பரிகாரமாக ராமபிரான் இக்காட்டு வழியில் வருகின்ற போது அவரது பாதம் பட்டு நீ மீண்டுமாக பெண்ணுரு கொள்வாய் என்று பரிகாரம் கூறப்பெற்றிருந்தது. அப்படி அகல்யை சாப விமோச்சனம் பெற்ற நிகழ்வினை இங்கு சுட்டி சென்று அகல்யைக்கு சாப விமோச்சனம் அளித்தவனான திருமால் அத்திருமாலின் மருகனே என்று அழைத்து, அத்தகைய முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடியதான திரு ஏரகம், திரு ஏரகம் என்னும் மலையை அடைந்து அங்குள்ள கந்தசாமி தெய்வத்திடம் இப்பெண்ணானவள் தலைவியானவள் உன்மீது மையலுற்று பிதற்றி பிதற்றி கொண்டு உன்னையே எண்ணியிருந்த காரணத்தினால் மெலிந்து கிடக்கின்றாள். ஆகையால் அவளுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று அன்னங்களிடம் தூது விடுக்கப்படுவதாக பாடல் அமைகிறது. இவ்வாறு ஒவ்வொரு பாடலின் சிறப்பினையும் நோக்கும் பொழுது
நமக்கு அன்னத்தை தூது விடுத்ததாக அமைகின்ற பாடலில் கத்திக்க திக்கண்ணி காதலை கத்திகிரி கத்திக்க திக் அயிர் கணிக்காக நன்கணைந்தே, நன்கணைந்து என்பதனை நன்கணைந்தே என்று கூறியிருக்கிறார்கள். ஆக திருவேரகம் என்பது தலம். அங்கு அமைந்திருக்கக்கூடிய உறைந்திருக்கக்கூடிய இறைவன் என்பவன் முருகப்பெருமான். அம்முருகப்பெருமானின் மீது மையலுற்று இருப்பவள் தலைவி. அவளுக்காக அன்னங்களே தாங்கள் தூது செல்லுங்கள், அன்னங்கால் களரீர் என்று வேண்டுகிறாள். தலைவிக்காக தூது செல்லுங்கள் என்று பாடல் அமைகிறது. இப்படி தலைவிக்காக தூது செல்லுங்கள் என்று குறிப்பிட்ட பிறகு அடுத்து வருகின்ற பாடல் அதனுடைய பொருள் என்று பார்த்தால், முருகப்பெருமானின் சிறப்பு. இதனை எங்கு எடுத்துரைத்தாலும் எப்படி எடுத்துரைத்தாலும் அது அழகாகவே அமையும். முருகன் என்றால் அழகு. அழகென்ற சொல்லுக்கு முருகன். எத்திக்கும் புகழ் கந்தன் இன்சொல் எழுத்தினை போல இன்பமேதும் இல்லையே குமரையா என்று அடியார் பெருமக்கள் போற்றி பரவி வணங்கியிருக்கக்கூடிய முருகப்பெருமான். அவருடைய தொடர்ச்சியான அடுத்த சிறப்பினை கூறுகின்ற போது, களங்கம் தர சங்கார், களங்கம் தர சங்கார்தனை, களங்கத்தரண களங்கத்து அரங்கிக்க, களங்கத்தர. நமக்கு 4 வரிகளிலும் முதல் துவக்கமாக அமைகின்ற பாடல்கள் ஒரே வார்த்தைகளாக இருந்தாலும் பொருள் மாறுபாடு உடையதாக இருக்கும். இதுதான் நூலினுடைய தனிப்பெரும் சிறப்பு. களங்கத்து அறச்சங்கார், சங்கரர் தனையா, சங்கரர் சிவபெருமான், கந்தரம் களம் மேகம் போன்ற கண்டத்தை உடையவனான சிவபெருமான், நீலகண்டன் என்று குறிப்பிடுகிறோம் அல்லவா. கந்தரம் களம், கரிய மேகம் போன்ற கண்டத்தை கொண்டிருக்கக்கூடியவனான சங்கரனே என்று சிவபெருமானை அழைத்து, எங்கள் கந்த, என்றால் இலக்கிய கூற்றுப்படி அழகு, அழகிய கந்தசாமி தெய்வமே, அயில் கைய, உன்னுடைய கையானது எதனை தாங்கி இருக்கிறது? வேலினை தாங்கி இருக்கிறது. நீ இருக்கக்கூடிய மலை எப்படி இருக்கிறது? அலர் அடர் கா, அலர் அடர் கா, மலர்கள் நிறைந்திருக்கக்கூடியதான அடர்த்தியான சோலைகள். நமக்கு மணிமேகலையில் சோலையின் வனப்பினை பற்றி கூறுகின்ற போது, சூரிய ஒளி புக முடியாத சோலை என்று குறிப்பிட்டிருப்பார். சாத்தனார் சோலையின் சிறப்பினை சூரிய இருளானது சென்று புக முடியாத சோலை, அத்தகைய சோலை கொண்டிருக்கக்கூடிய திருவேரகம். அலர் அடர் கா, கையில் வேல் இருக்கிறது. நீ அமர்ந்திருக்கக்கூடிய மலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
சோலைகள் சூழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய மலையில் இருக்கின்ற தெய்வமே அந்தரம் நின்று, கல் அங்கு அந்தரம் நின்று இறைக்கு ஏரகம். மலை, பொதுவாக மலைன்னு எடுத்துக்கிட்டோன்னாலே நமக்கு உயரமாக இருக்கும். அந்த மலையின் உயரத்திலிருந்து எது பொழியப்படுகின்றது என்று பார்த்தால் தேனானது பொழிகிறது. ஏன் தேன் பொழிகிறது என்றால், சோலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மலை, அச்சோலைகளுள் இருக்கக்கூடியதான மலர்கள், அம்மலர்களிலிருந்து சிந்தக்கூடியதாகிய தேன், அதனை கல் அங்கு அந்தரம் நின்று, மலையின் உச்சியிலிருந்து தேனானது ஊற்றக்கூடிய, சிந்தக்கூடிய சிறப்பு வாய்ந்ததான இறைக்கு ஏரகம், சகல நலனே, நெஞ்சின் களங்கம். நம்ம இந்த பாடலுக்கு பல நூல்களிலிருந்து சொல்லலாம். நெஞ்சின் கலக்கத்தை நீக்கக்கூடிய சிறப்பு பெற்றவனே, மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுல நீலபிற. திருக்குறள்ல எல்லா குறள்லையுமே நமக்கு வினா விடை அமைப்பெருகும். நமக்கு எது தேவை என்று பார்த்தால் மனத்துக்கண் மாசிலனாக இருக்க வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தம் உறவு களவாமை வேண்டும் என்று வேண்டிய சான்றோர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்றார்கள். இங்கு என்ன கூறுகிறார்? என் நெஞ்சில் இருக்கக்கூடிய கலக்கங்களை எல்லாம், இருளினை எல்லாம், மனமாசினை எல்லாம் அகற்றக்கூடிய திருவேரகத்து இறைவனே, நீ எப்படிப்பட்டவன்? கருநீலம் போன்ற மேகம் போன்ற கண்டத்தை உடைய சிவபெருமானின் புதல்வன், சங்கரனின் புதல்வன். உன் கையில் என்ன இருக்கிறது? கூரிய வேல். நீ அமர்ந்திருக்கக்கூடிய மலை எப்படிப்பட்டது? அலர் அடர் கா. அந்த மலையில் இருக்கக்கூடிய சோலைகளிலிருந்து எது சிந்துகின்றது என்று பார்த்தால் தேன். அந்த தேன் சிந்துகின்ற மலை என்பதற்கு நமக்கு குற்றால குறவஞ்சியில் அழகான ஒரு பாடல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கவிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். இப்போ மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் சொல்லி அடுத்ததா, காணவர்கள் வந்து வந்து கவன சித்தி விளைப்பர், தேனெழும்பி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்க்காலும் பரிக்காலும் வழுக்கும். இப்போ அந்த தேன் அருவி திரை எழும்பி, திரைனா அலைன்னு சொல்லுவோம். இப்போ தேன் தொடர்ச்சியாக சிந்திக்கிட்டே இருந்ததுனால அது அலை வீசக்கூடியது போல, கடலில் எவ்வாறு நீர் பெருக்கூடிய கடலில் எவ்வாறு அலை ஏற்படுமோ அதனை போன்று இங்கும் தேனது அலை, தேனாகிய அலை பெருக்கெடுத்தது என்று குறவஞ்சி. அதனை போன்றதொரு பாடல் இங்கு. அலர் அடர்கா சோலை அமைந்திருந்ததனால் மலை உச்சியிலிருந்து சிந்துகின்ற தேன். இவ்வாறு திருவேரகத்து இறைவனின் சிறப்புரைத்த எடுத்துரைத்த தலைவியானவள் இறுதியாக என்ன கூறுகின்றாள் என்றால், நெஞ்சின் களங்கத்தை நீக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவனே. நெஞ்சின் களங்கம்,
நெஞ்சின் களங்கத்தை நீக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவன். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. மனமாசினை எல்லாம் புறந்தூய்மை நீரால் அமையும். அகம் தூய்மை எதனால் அமையும்? வாய்மையால் அமையும், இறை கருணையால் அமையும். இதனை எடுத்துரைக்கக்கூடியதான அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வள்ளலாரது பாடல். இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி நான் இருக்கவும் ஆசையின்றி இனி நான் பிறக்கவும் ஆசை இல்லை. உலகெல்லாம் பெரியவர் பெரியவர் எனவே சிறக்கவும் ஆசையில்லை. விசித்திரங்கள் செய்யவும் ஆசையில்லை, துறக்கவும் ஆசையில்லை, துயரடைந்து தூங்கவும் ஆசையில்லை. எல்லா நிலைகளிலும் எனக்கு ஆசையானது அற்றுப்போய்விட்டது. இறைவா, உன்னை வணங்குவது, உன்னை பற்றி சிந்திப்பது, உன்னையே எண்ணிக்கொண்டிருப்பது, இது மட்டுமே எனக்கான சிறப்பாக, எனக்கு பிறவி பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். அவ்வாறு இங்கு தலைவியானவள் தன்னை நாயேனை நின் களல் நல்கி இங்கு நாயேனை ஆண்டுகொள் என்கிறார். உன்னுடைய திருப்பாதங்களை எனக்கு அருளி நான் வணங்குவதற்காக, நான் சேவிப்பதற்காக எனக்கு காட்டுவித்து நாயினை போன்ற என்னை எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். இவ்வாறு தலைவி தன்னை பற்றி எடுத்துரைப்பதாகவும், தலைவிக்காக தோழியானவள் குறிப்பிடுவதாகவும், தலைவியின் சிறப்பினை சுட்டிக்காட்டக்கூடியதாகவும் பாடல் அமைந்திருக்கிறது. அவ்வகையில் தொடர்ந்து அடுத்த சிந்தனையாக அமைகின்ற பாடல் என்று எடுத்துக்கொண்டால், தோழியானவள் கூறுகின்றாள், திருவேரகத்து இறைவனே, உம்மீது கொண்ட நோயினால் எம் தலைவியானவள் எதன் மீதும் விருப்பற்று காணப்படுகின்றாள். அவளது ஆசை என்பது அற்றுப்போனது. அவளுக்கு எதன் மீதும் விருப்பம் கிடையாது என்று எடுத்துரைக்கின்றாள். எப்படி இதனை எடுத்துரைக்கின்றாள் என்றால், நத்தி இறைஞ்சல் செய் அணி அலை நன்கு அலச சகல சத்து இசை. எதன் மீதும் அவளுக்கு விருப்பில்லை. அவள் உண்ணுகின்ற உணவின் மீதும் அவளுக்கு விருப்பமில்லை. பாரதியார் பாடல் வாயிலாக கூற வேண்டுமானால், பாலும் கசந்ததடி, எதனை பார்த்தாலும் விருப்பு இல்லாமல் போனது, வெறுப்பு மட்டுமே எஞ்சியிருக்கிறது. அப்படி வெறுப்பு தோன்றுவதற்கு என்ன காரணம்? எப்பொழுதுமே விருப்பு ஏற்பட்டால்தான் வெறுப்பு தோன்றும். அத்தகைய விருப்பு விருப்பமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற வரையில் துன்பமில்லை. விருப்பினது உச்சம் வெறுப்பு. இங்கு தலைவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை வெறுப்பாக ஆகியது. எதன் மீதும் விருப்பமில்லை. தலைவனை பற்றியே எப்பொழுதும் சிந்தித்த வண்ணம் இருக்கின்றாள். அதனால் விருப்பற்ற நிலை ஏற்பட்டு விட்டது. இதனை கூறியாயிற்று. இப்படி சொல்லுகின்ற போது, கலசத்தனத்தீர் கலசத்தனத்து இச்சை கலசத்தனத்திரைக்கும், இப்படி கலசம் என்று குறிப்பிட்டு ஒவ்வொரு அடியிலும் வேறு வேறு பொருளை சொல்லி பாடலினுடைய சிறப்பை எடுத்துரைக்கின்றார்.
இப்படி பாடலினுடைய சிறப்பினை எடுத்துரைக்கும் பொழுது திருவேரகத்து இறைவனுக்கு அடுத்து சொல்லக்கூடிய சிறப்பென்ன? சிவபெருமான் குறித்தும் சொல்ல வேண்டும், திருமாலை பற்றியும் குறிப்பிட வேண்டும். அவ்வாறு கூறிக்கொண்டே வருகின்ற போது அடுத்து வருகின்ற இடங்களிலெல்லாம் போரில் பாயும் குற்றமற்ற வேலுக்கு சமமான கண்களை உடைய, போரில் சீரிப்பாயும் வேலுக்கு நிகர் கண்கள், வேலொத்த கண்கள், இப்படி கண்களுக்கு ஒப்புமை சொல்லப்படும். இந்த கண்களை உடையவளான தலைவி, தலைவியினுடைய நிலையை நீ எண்ணி பார்த்து திருவேரகத்து இறைவனே அவளுக்கு அருள் செய்ய வேண்டும். அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிற போது ஒரு குறிக்கோளையும் வைத்து வேண்டுகிறார். நீ எனக்கு அருள் செய்யவில்லையாயின், அருள் செய்ய வேண்டும், ஒருவேளை செய்யாது விடுப்பாயாயின் தலைவியானவள் தன் உயிரை மாய்த்து கொள்வாள். உயிரோடு இருத்தல் இயலாது போல் இருக்கிறது. ஏனெனில் மெலிந்த வண்ணம் காணப்படுகிறாள், உணவின்றி இருக்கிறாள், எதன் மீதும் விருப்பற்று இருக்கின்றாள் என்றெல்லாம் தோழி எடுத்துரைப்பது போன்று, தோழி எடுத்துரைப்பது போன்று என்று வருகின்ற பொழுது வண்டோச்சி மருங்கணைதல். இந்த வண்டோச்சி மருங்கணைதல் என்று சொன்னால், தலைவி அவ்விடத்து நின்று திருவேரக மலையினை காணுகின்றாள். அப்படி கண்டு கொண்டிருக்கும் பொழுது அவ்வண்ணமாக அவ்விதமாக அந்த இடத்தில் வந்த வண்டுகள் அவளை சுற்றி மொய்க்கின்றன. அதனை விளக்குகிறாள் தோழி. எம் தலைவி ஏற்கனவே முன்னதாகவே தலைவனை எண்ணி வாடியிருக்கின்றாள். ஆகையால் வண்டுகளே, எப்படி அன்னத்தை அழைத்தாலோ அதனை போன்றே வண்டுகளே நீங்கள் அவளை விட்டு நீங்குங்கள் என்று கூறி, வண்டுகளிடமிருந்து வண்டுகள் செல்வது கூட தலைவிக்கு துன்பம் தருவதாக அமைந்துவிடும் என்பது தோழியின் ஒரு பார்வையாக அமைகிறது. அது அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் என்று வள்ளுவர் கூறுவதனை போன்று, அனுச்சம்பூ கால்களையால் பெய்தால் என்று குறிப்பிடுவதனை போன்று, இதனை கூட பொறுத்து கொள்ள மாட்டாதவளாகிய தலைவி என்று தோழி தலைவியின் நிலை குறித்து வருந்தி இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடியதான அவளது சிந்தையினை எடுத்துரைக்கின்றாள். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலும் தலைவியின் சிந்தனையானது, தலைவியின் சிந்தனை எப்படி இறைவனை பற்றி மட்டுமே இருக்கின்றது என்பதனை தலைவி கூறுவதாகவும் தோழி எடுத்துரைப்பதாகவும் இயற்கையின் வழியாகவும் விளக்கக்கூடியதாக ஒவ்வொரு பாடலும் நமக்கு சிறந்த வண்ணமாகவே அமைகின்றன. இதற்கு அடுத்து வருகின்ற நிகழ்வுகளில் இனி சிவபெருமான் சலந்திராசுரனை அழித்தது, அடுத்து கல்யாணை கரும்பு தின்றது போன்ற சிறந்த நிகழ்வுகளை எல்லாம் எடுத்துரைக்க இருக்கின்றேன் என்பதனை கூறி இன்றைய நிகழ்விலிருந்து தங்களிடம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.